ஹலோ மாணவர்கள் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மைட் என்ற மாடல் வேர்ப்பை வச்சு பாசிட்டிவ் கொஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். அதோட அதோட யூசஸ் பார்ப்போம். அந்த வகையில் முதலாக பாருங்கள், அதோட யூசஸ் ஒன்று பாசிபிலிட்டி. நாங்கள் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியை பற்றி கதைக்கிறது, அதாவது குறைஞ்ச பாசிபிலிட்டியாக இருக்குது. வி யூஸ் மைட் மோஸ்ட் ஆஃப் ரிஃபர் டு வீக் பாசிபிலிட்டி. உதாரணத்தோட சொன்னால் தான் அது உங்களுக்கு விளங்கும். ஐ மைட் கோ டு கனடா ஃபார் அ மந்த் டு ஸ்டடி. நான் கனடாவுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மந்த்துக்கு போகக்கூடும். இது நான் போகலாம், போகாமலும் விடலாம். அப்போ இதோட பாசிபிலிட்டி என்னது? குறைவு, ஆகலும் குறைவான பாசிபிலிட்டி. அந்த இடத்துல நாங்கள் என்னத்தை பயன்படுத்தி சொல்கிறோம்? மைட் என்ற மாடல் வேர்ப்பை யூஸ் பண்ணி சொல்கிறோம். அடுத்த பாருங்க, உதாரணம், த டாக் மைட் bark when we pass by the gate. அந்த பார்க்கண்டா என்னது? நாய் நாங்கள் அந்த கேட்டை தாண்டி போகும்போது, பாஸ் பண்ணி போய்க்குள்ள குறைக்கக்கூடும் அந்த மாதிரி வரும். அடுத்தது ஒரு சஜஷன். நாங்கள் யாருக்கும் ஒரு அட்வைஸையோ இல்லை சஜஷனை சொல்லிக்குள்ள நாங்கள் மைட் என்ற மாடல் வேர்ப்பை யூஸ் பண்ணி சொல்லலாம். வி கேன் யூஸ் மைட் டு கிவ் அட்வைஸ் ஆர் மேக்கிங் சஜஷன். இப்போ யாருக்கும் இதை செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் சொல்லுவோம் தானே. ஓகே, நாங்கள் என்னத்தை பயன்படுத்தி சொல்லலாம்? மைட் என்ற மாடல் வேர்ப்பை யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது மாணவர்கள், மைட் என்ற மாடல் வேர்ப்பை வச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அந்த வகையில் அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொன்னால், சப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் வேர்ப் மைட் ப்ளஸ் வேர்ப், அது வேர்ப் பேஸ் ஃபார்மில் வரும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வரும். அப்போ அதுக்கான உதாரணம் கொஞ்சம் பார்ப்போம். சி மைட் கம், அவள் வரக்கூடும். தே மைட் ஈட் நவ். ஹி மைட் பிளான் அ சர்ப்ரைஸ் பார்ட்டி ஃபார் தேர் கிளாஸ்மேட்ஸ். அப்போ இதோட அர்த்தம் என்ன இருக்க போது? அவனது வகுப்பு தோழர்களை வியக்க வைக்கும் அளவுக்கு ஒரு விருந்தை வைக்கக்கூடும். அதே தே மைட் ஈட் நவ்ன்றதுக்கு என்ன தமிழ் வரப்போது? அவர்கள் இப்போது சாப்பிடக்கூடும் என்ற கூடும் என்று சொல்கிறதா வெறும் வசனம். இது பாசிபிலிட்டி என்னது? குறைவுன்னு பார்த்த நாங்கள். ஓகே, அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்த உதாரணம் பாருங்க. சி மைட் ரைட் அ பெஸ்ட் செல்லிங் நாவல். அவள் என்னது? நல்ல விலை போகக்கூடிய ஒரு நாவலை எழுதக்கூடும். ஐ மைட் சேஞ்ச் மை ஒர்க் பிளேஸ். நான் என்னுடைய வேலை செய்கிற இடத்தை மாற்றக்கூடும். தே மைட் கிரியேட் எ பியூட்டிஃபுல் கார்டன். அவர்கள் ஒரு அழகான தோட்டத்தை, வீட்டு தோட்டத்தை உருவாக்கக்கூடும். இட் மைட் ட்ரெயின் டுடே. மழை பெய்யக்கூடும் போல இருக்குது என்று கூடும் என்று சொல்ல தானே, அதுக்கு நாங்கள் பயன்படுத்தோம். இது பாசிபிலிட்டி குறைவாக தான் இருக்கும். திரும்ப சொன்னால் இதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது? குறைவாக இருக்கும். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஓகே மாணவர், அடுத்து நாங்கள் மைட் என்ற மாடல் வேர்ப்பை வச்சு எப்படி கொஷன்ஸ் அமைக்கிறேன்னு பார்ப்போம். இந்த மைட் இந்த கேள்விக்கு வரைக்குள்ள ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட பயன்படுத்தலாம் மைட்டை. அந்த வகையில் இந்த மைட்டு நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக பயன்படுத்தணும்னு சொன்னால், யார்கிட்டையும் எதையும் கேட்குறதுக்கு, இதை நான் பயன்படுத்திட்டா, இதை நான் எடுக்கட்டான்னு கேட்குறதுக்கு கூட நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம்? மைட் இந்த மாடல் வேர்ப்பை பயன்படுத்தலாம். ஓகே, அதுக்கு முதல் நாங்கள் மைட்டுக்கான கொஷன்ஸ் அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அது என்னென்னு வரும்? மைட் எங்கே வரும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு போட்டுட்டு அடுத்தது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், இது பேஸ் ஃபார்மாக இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அடிப்படையில் இதுக்கான ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, அதுக்கு சில உதாரணம் பார்ப்போம். வாட் மைட் யூ டூ ஆஃப்டர் கிளாஸ். நீங்கள் கிளாஸ் முடிஞ்சோன்னு என்ன செய்யக்கூடும்? இந்த வகையில் வரும். மைட் இட் ரெயின் லேட்டர். மழை பெய்ய சாத்தியம் இருக்கோ, கூடுமோ என்று கேட்போம் தானே. அதுக்கு மைட் தே ஸ்டே ஹியர். அவர்கள் இங்கே தங்கக்கூடுமா என்று கேட்போம். அடுத்தது பாருங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். என்னத்துக்கு? அவருடைய பேனை, நான் உங்களுடைய பேனை எடுக்க நம்ம பயன்படுத்தட்டா அப்படி கேட்குறோம் தானே. அப்போ இது ரிக்வெஸ்ட்டாக அமையுது. அப்போ மைட் borrow your pen. அப்போ இந்த இடத்துல என்ன வருது? உங்களோட பேனை நான் கொஞ்சம் பாவிக்கிட்டா இல்லாட்டி எடுக்கட்டான்னு வரும். ஓகே, அப்போ நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? மைட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி சஜஷன் சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம், இல்லாட்டி குறைஞ்ச பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம், இல்லாட்டி யார் டைம் எதையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மைட்டை பயன்படுத்துவோம். ஓகே மாணவர், அடுத்தது கொஞ்சம் வசனம் பார்ப்போம். ஓகே மாணவர், அடுத்து நாங்கள் ஒரு 2-3 உதாரணம் பார்ப்போம். மைட்டுன்ற மாடல் வேர்ப்புக்கான கேள்விக்கு. அதில் ஒன்று பாருங்கள். மைட் யூ கோதையா, நீங்கள் அங்கே போகக்கூடுமா? ஹவு மைட்
he study science எப்படி அவன் விஞ்ஞானம் படிக்கக்கூடும். when might you eat pizza நீங்கள் எப்போ பீட்சா சாப்பிடக்கூடும். might they play football அவர்கள் ஃபுட்பாலை விளையாடக்கூடுமா. சும்மா இப்போ விளையாடி கொண்டிருக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், சும்மா இதை வேறு விளையாடலாம். அதாவது பாசிபிலிட்டி குறைவு, அதெல்லாம் கேட்கலாம். ஓகே மாணவர்கள், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மைட்டை வச்சுக்கொண்டு இப்படி நெகட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் கொஷன்ஸும் அமைக்கிறேன்னு சொல்லித்தரேன். ஓகே மாணவர்கள், நன்றி.